இன்னைக்கு ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம ஏகேவும் த்ரிஷாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். த்ரிஷாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ண ஏகே போவார். ரோடு வழியாக தான் போவாங்க. அவங்க அங்கே போக 9 hours கிட்ட டைம் ஆகும். நடுவில் ஏகேவோட கார் பிரேக் டவுன் ஆகுது. அப்போ அந்த வழியாக அர்ஜுனும் ரிஜினாவும் வராங்க. ஏகேவோட வண்டியை டோப் பண்ண ஆள் கூப்பிட அர்ஜுன் ரிஜினாவோட வண்டியில் ஏறி த்ரிஷா போகிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் த்ரிஷாவை காணும். த்ரிஷா எங்கே போனாங்க, த்ரிஷாவை நம்ம ஏகே தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு அபவரேஜ் டு ஓகேஷான மூவியாக தான் ஃபீல் ஆச்சு. மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு 25 minutes கிட்ட நம்ம ஏகேக்கும் த்ரிஷாக்குமான லவ் போர்ஷன் தான் காட்டுவாங்க. 25 minutesக்கு அப்புறம் தான் ஸ்டோரி உள்ளே போகும். ஸ்லோ பேஸ்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுனால இவங்க என்கேஜிங்காக கொடுக்க ட்ரை பண்ணாலும் படத்தில் பெருசாக எந்த ஒரு இடமும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃபில் ஆரோவோட ஒரு கார் ஃபைட் ஒன்று வரும். அந்த சீன் செம. பர்ஃபார்மர் ஏகேவே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அர்ஜுன் ரிஜினாவோட கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்தது. த்ரிஷாவுக்கு பெரிய ரோல் இந்த படத்தில் கிடையாது. மூவியோட ஸ்டார்டிங்கில் வர சாவாடிக்கா சாங் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். ஓவராலாகவே அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது ஒரு ரீமேக் மூவி. நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கலான்னா இந்த படம் உங்களுக்கு டீசென்ட் டு குட்டாக கூட இருக்கலாம். பட் நான் ஏற்கனவே ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டேன். ஸோ பெருசாக எந்த ஒரு ஹை மூமெண்ட்ஸும் இல்லாமல் இந்த படம் போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போல்லாம் ஒரு ஹாலிவுட் மூவிக்கும் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்பில் வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடில் ரீமேக் படம் பண்ணது ஒரு தப்பான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். இது ஏகே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய ஸ்டோரியாக எனக்கு ஃபீல் ஆகலை. மகிழ் அவரோட ஒரிஜினல் ஸ்டோரியில் ஏகே வச்சு மாதம் ஒரு படம் எடுத்திருந்தா கண்டிப்பாக அந்த படம் இதை விட பெட்டராக வந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதில் மாஸ் மூமெண்ட்ஸே சுத்தமாக கிடையாது. முக்கியமாக மகிழோட படம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வரும். அந்த மாதிரியான சீன் இந்த விடாமுயற்சியில் கிடையாது. இவங்க ஒன்லைனாக அந்த ஸ்டோரியை எடுத்திருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே மொத்தமாக மாற்றிருக்கணும். இல்லைனா ரீமேக்கே பண்ணாமல் விட்டுருக்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓவராலாக ஒரு ஓகேவான மூவி தான் இந்த விடாமுயற்சி. ஒரிஜினல் வெர்ஷன் நீங்கள் பார்க்கலான்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு இந்த படம் அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இருக்காது.